விழுப்புரம் மாவட்டம் திருவிண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவில் மண்டபத்தில் வாராந்திர இந்து முன்னணி இளைஞர் பிரிவு கூட்டம் மிகப்பெரிய அனுபலியான மனோகரன்ஜி தலைமையில் தொடங்கியது. இளைஞர் பிரிவின் ஒவ்வொரு உறுப்பினரும் இந்து ஆலயங்கள், கடவுள்கள், வரலாறு மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக சென்று ஆறுதல் அளிக்க, வாதாட, போராட மற்றும் பரிந்து பேச உருவாகியிருக்கும் அமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தனர். மாவட்ட தலைவர் சதீஷ் தலைமையிலான அணியில் பொறுப்பாளர்களான பாலு, சுரேஷ், ரமேஷ் மற்றும் தனபால் ஆகியோர் முக்கிய பங்காற்றினர். சமீபத்தில் ஒரு கிராமத்து கோவில் திருவிழாவுக்கு தடை வந்தபோது பாலுவும் சுரேஷும் சட்ட ஆவணங்களுடன் போராடி அதன் பாரம்பரிய வழிபாட்டை மீட்டெடுத்தனர். அதே சமயம் வறுமையை பயன்படுத்தி நடத்தப்பட்ட மதமாற்ற முயற்சிகளை ரமேஷும் தனபாலும் நேரில் சென்று அன்பு மற்றும் சமூக சேவை உதவிகள் மூலம் தடுத்து நிறுத்தி இந்து சமூகத்தின் மீதான நம்பிக்கையை நிலைநாட்டினர். இந்த செயல்பாடுகளுடன் இந்து முன்னணி இளைஞர்களை ஒழுக்கு நிலையில் உருவாக்கவும், நல்ல முறையில் ஒன்றிணைக்கவும் வாரம் ஒருமுறை பண்பு பயிற்சி மற்றும் சமூக சேவைகளை ஒருங்கிணைத்து வருகிறது. இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சிறுவன் சரவணன் இந்த பணிகளை கண்டு ஈர்க்கப்பட்டு தேசப்பணி செய்ய தயாராக இருந்தான். மனோகரன்ஜி இந்த பல்துறை சேவைகளையும் சுட்டிக்காட்டி, இந்து முன்னணி என்பது சட்டம், சேவை, ஒழுக்கமாகிய பல நல்ல காரியங்களை செய்யும் ஒரு இயக்கம் என்று வலியுறுத்தி இளைஞர்களின் தேசப்பணியை உற்சாகப்படுத்தினார்.